சமுத்திரதேவன் தலையை தாழ்த்தியே நின்றான். அவன் குரல் ஆழத்திலிருந்து எழுந்தது. பெருமானே, என் மார்பின் மீது உங்கள் சேனை நடக்கப் போகிறது. அது சுமை அல்ல, அது புண்ணியம். ராமர் அமைதியாக கேட்டார். அந்த அமைதி அனுமதி அல்ல, பொறுப்பு. சேனையின் நடுவிலிருந்து ஒருவன் மெதுவாக முன்னே வந்தான். அவன் நளன். கைகளில் மண் ஒட்டியிருந்தது, கண்களில் ஐயமில்லை. பெருமானே, என் தந்தை விஸ்வகர்மா, என் கைகளுக்கு ஒரு வரம் உண்டு. நான் தொடும் கல் தண்ணீரை மறக்கிறது. ராமர் ஒரு சிறிய கல்லை எடுத்தார். அதில் மெதுவாக எழுதினார். ராம அந்த கல்லை நளனிடம் கொடுத்தார். போடு. நளன் கல்லை கடலில் போட்டான். கல் மூழ்கவில்லை. ஒரு நொடி அமைதி. அடுத்த நொடி அலை அதை சுற்றி வளைந்தது. கல் மிதந்தது. அது மேலே இல்லை, அது தங்கியது. சமுத்திரன் அதிர்ந்தான். இனி இது மனிதர் கட்டும் பாலம் அல்ல, தருமம் அமைக்கும் பாதை. சமுத்திரதேவன் உயர்ந்த குரலில் அறிவித்தான். இன்று முதல் நளன் தொடும் ஒவ்வொரு கல்லும் ராமநாமம் சுமந்தால் மூழ்காது. இந்த சேது இடிக்கப்படலாம், ஆனால் மறக்கப்படாது. வானரர்கள் கற்களை தூக்கினார்கள். ஒருவர் மற்றொருவரிடம் சொன்னான், இது கல் இல்லை, இது ராமரின் பாதச்சுவடு. ஹனுமான் ஒரு கல்லை நெஞ்சில் வைத்தான். அவன் கண்களில் சீதை, அவன் கைகளில் போர். கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.